புதையுகம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் பெரிய வணக்கம். வெல்கம் டு அவர் நிகழ்ச்சி. SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நலம் அறிவோம். இந்த வாரம் நலம் அறிவோம்ல இது வரைக்கும் பெரிய அளவில் பேசப்படாத ஒரு துறையை பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு துறையும் இதுதான். மறுவாழ்வு என்பது ஒரு பயணம் முடிவல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், ஸோ இன்னைக்கு ஃபிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் துறையிலிருந்து SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் நமக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வரைக்கும் தந்திருக்காங்க. இந்த ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் பலன் பெறலாம், எந்த மாதிரியான நோய்களுக்கோ இல்லை எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு நம்ம ரீஹாபிலிட்டேஷன் மருத்துவரை நாடி செல்லலாம் அப்படின்ற பல இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நேர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸ்க்ரீனை தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணி உங்களுடைய கேள்விகளை நீங்கள் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நவ் லெட்ஸ் வெல்கம் த டாக்டர். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நலம் அறிவோம்க்கு வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. ஸோ ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில், முக்கியமாக இன்னைக்கு இருக்கிற செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் ஏற்படக்கூடிய நிறைய நோய்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கு. சரி செய்து ஒரு மனிதனை மறுசீரமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அவங்கள பேக் டு ஃபார்ம் கொண்டு வர ஒரு முக்கியமான பொறுப்பே உங்க டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. பட் அதை பத்தின ஒரு மிகப்பெரிய புரிதல் எங்களுக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அப்போ பிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் இந்த துறை எதை சார்ந்து இருக்கு, என்ன பண்ணுவீங்க, வாட்ஸ் எ மேஜர் ரோல்? ஓகே, ஃபிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் துறையினுடைய முக்கிய பங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஹெல்த் கேரில் ப்ரிவென்டிவ், க்யூரேட்டிவ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிற ஃபேஸஸ் இருக்குது. ஸோ ப்ரிவென்டிவ்னா நோய் வராமல் தடுத்தல், க்யூரேட்டிவ்னா அப்படி வந்த நோயை நாம் மருத்துவம் பார்த்து சரி செய்தல். இதுக்கப்புறம் மூணாவதாக மிக முக்கியமாக இருக்கக்கூடியது ரீஹாபிலிட்டேஷன். அதாவது நம்ம ஒரு நோய்க்கான மருத்துவம் பார்த்த பின்பும் அந்த நோயினுடைய தாக்கம் ஒருத்தட்ட இருக்குது அப்படின்னா, அந்த தாக்கத்திலிருந்து ஒருவரை மீட்டெடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணி மறுபடியும் அவங்க ஒரு நல்ல மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி துறை தான் ஃபிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி சாலை விபத்தில் எனக்கு கீழ் முதுகில் வெர்டிப்ரல் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு சார், முதுகு எலும்பு முறிவை ஏற்பட்டு தண்டுவடம் பாதிச்சிருச்சு, ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டாங்க, இப்போ என்னென்னா வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்பொழுது என்னென்னா, எனக்கு இடுப்புக்கு கீழே செயல் இழந்து இருக்குது, கை கால் அசைவு இல்லை, தொடு உணர்ச்சி குறைபாடு இருக்குது, அதே சமயம் மலம் சிறுநீர் கழித்தலில் பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் வச்சுட்டு நான் எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரியான மக்களுக்கு மேலும் அவங்க பிரச்சனை அதிகமாகாமல் பார்த்து அவங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டி, அவங்களுடைய செயல்திறனை மேம்படுத்தி அவங்க நல்ல மாதிரியாக வாழ்கிறதுக்கான ஒரு வழிவகை செய்கிறது தான் மறுவாழ்வு மருத்துவம். இதே இப்போ ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி சொன்னோம், அதே ஸ்ட்ரோக்னு எடுத்துக்கலாம். திடீர்னு ஸ்ட்ரோக் ஒருத்தருக்கு வரும்போது என்னென்னா, அவங்க உடனடியாக ஒரு அறுவை சிகிச்சை மூலமாகவோ மருந்து மூலமாகவோ அந்த மூளைக்கு செல்லக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்தை சீரமைச்சிருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடலில் ஒரு பாகம் ஒரு சைடு செயல் இழந்துடும். எனக்கு பெராலிசிஸ், ஹெமிப்ளீஜியான்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களுக்குமே மலம் சிறுநீர் கழித்தலில் பிரச்சனை இருக்கலாம், முழுங்குறதில், அவங்க பேசுகிறதெல்லாம் பிரச்சனை இருக்கலாம். ஸோ நம்ம ஒரு நோயினுடைய தாக்கத்தை எப்படி அவங்கள அதிலிருந்து மீட்டு கொண்டு வர்றோன்றது தான் மறுவாழ்வு மருத்துவத்தினுடைய சிறப்பு. ஓகே, ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க. பட் இருந்தாலும் எங்களுக்கு நிறைய டவுட்ஸ் எழும்புது. ஸோ அதில் முக்கியமான ஒரு டவுட் என்னென்னா, இப்போ ஏதோ ஒரு கால் பகுதியில் வலி அப்படின்னா நம்ம ஒரு கால் சம்மந்தப்பட்ட டாக்டர் கிட்ட போகிறோம், ஒரு ஹார்ட் சம்மந்தப்பட்ட ஒரு டாக்டர் கிட்ட போனோம்னா ஹார்ட்டுக்காக நம்ம போகிறோம். பட் அப்படி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுற டாக்டர் கிட்ட நம்ம போகணும், அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிற டாக்டர் கிட்ட போனோம்னா வாட் இஸ் த ரைட் டைம், யாரெல்லாம் வரலாம்? இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொன்னீங்க, இப்போ ஸ்பைனல் கார்டுனா ஸ்பைனல் கார்டில் என்ன ஏற்படும், அப்படி ஏற்பட்டால் நீங்கள் அந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிஸ்க்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றது கொஞ்சம் இன்னும் விளக்கமாக சொன்னீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிறது நீங்கள் இட் இஸ் நாட் ஆர்கன் ஸ்பெசிஃபிக், எந்த உறுப்பு அப்படின்லாம் இல்லை. எந்த உறுப்பில் பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட அதனுடைய செயல்திறனை மேம்படுத்தக்கூடிய துறை தான் மறுவாழ்வு மருத்துவம். இப்போ ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி கேட்டிங்க. பொதுவாக ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி எப்படி ஏற்படுதுன்னா, சாலை விபத்துக்களில் ஏற்படலாம், இல்லை ஒரு ஒர்க் பிளேஸ், வேலை பார்க்குற இடத்துல மேலிருந்து கீழே விடும்பொழுது அந்த மாதிரி நேரங்களில் தண்டுவடம் பாதிப்பு ஏற்படலாம். அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம எல்லோரும் எப்பவும் சொல்கிறது தான் சீட் பெல்ட் போட்டு கார் ஓட்டணும். அதே மாதிரி ஆபத்து நிறைந்த இல்லை நமக்கு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய
அந்த வேலை சூழல்களில் வந்து பாதுகாப்பு உபகரணங்களை அணிஞ்சு அதுக்கப்புறமா வேலைக்கு போகணும், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இதையும் மீறி வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த அந்த எந்த லெவலில் வெர்டிபிரல் லெவலுக்கு கீழே என்ன ஆகும்னா அந்த கை கால் கால் அசைவு இருக்காது. அந்த வெர்டிபிரல் லெவலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த கால் அசைவு இருக்காது. சப்போஸ் கழுத்து லெவலில் வந்து அடிபட்டு இருந்ததுன்னா கை அசைவும் இருக்காது. தொடு உணர்ச்சி குறைபாடு ஏற்படும். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து யூரின் மோஷன் போகிறது, மலம் சிறுநீர் கழித்தலில் பிரச்சனை இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இதோட மட்டும் நிற்காது. இதை நம்ம சரியான முறையில் கையாளலைன்னா அவங்களுக்கு வந்து மேலும் சில பிரச்சனைகள் ஏற்படும். என்னென்னா படுக்கை புண், ப்ரெஷர் சோர்ஸ் வரும். அப்புறம் வந்து அந்த தசைகள்லாம் வந்து இறுக்கமாகி ஸ்பாஸ்டிசிட்டி, கண்ட்ராக்ஷன்ஸு. இப்போ அவங்களுக்கு தண்டுவடம் பாதிப்புனால ஒரு சில பிரச்சனைகள் இருக்குன்னா அதை நம்ம சரியாக கையாளலைன்னா இன்னும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். அது இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை பாதிக்கும். ஸோ இதில் என்னென்னா அவங்களுடைய மருத்துவ பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணணும், அதே சமயம் அவங்களுடைய செயல்திறனை நம்ம மேம்படுத்தணும். அப்போ தான் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு குடிமகனாக அந்த குடும்பத்துக்கும் இல்லை அந்த சமூகத்துக்கும் பயன்படக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். ஓகே, இப்போது ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிஸ்க்காக ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு வரக்கூடிய அந்த பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க? இப்போ அவங்களுடைய கண்டிஷன்ஸ் எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டீங்க, பட் இதுக்கு நாங்கள் இந்த மாதிரியான ஒரு சிகிச்சை தான் கொடுக்குறோம், இந்த மாதிரி தான் அந்த ப்ராசஸ் வில் கோ ஆன் அப்படின்னா என்ன சொல்வீங்க? பொதுவாக இந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜூர்டாக வர்றவங்களுக்கு நான் இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்கனவே சொன்னேன். ரீஹாபிலிட்டேஷனுங்கிறது வந்து ஒரு டீம் ஒர்க் அது. ஸோ அதில் நான் என்ன சொன்ன மாதிரி தசை மற்றும் அந்த கை கால்கள் அதில் வந்து பிரச்சனை இருக்குன்னாங்க தட் வில் பி ஹேண்டில் பை ஃபிசியோதெரபிஸ்ட்டு. அவங்களுடைய ஃபங்க்ஷனல் எபிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு. அதே மாதிரி அவங்களுக்கான பிளாடர் பவல் இஷ்யூஸ் இருக்குன்னா ரீஹேப் ஃபிசிஷியன்ஸ் நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம். தேவையான நேரங்களில் வந்து யூராலஜிஸ்ட்டு, கேஸ்ட்ரோன்ட்ராலஜிஸ்ட் ஹெல்ப் எடுத்துக்குவோம். ஸோ இந்த மொத்தமான ஒரு கூட்டு முயற்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு துறை தான் வந்து மறுவாழ்வு மருத்துவம். ஓகே ஓகே. அண்ட் இன்னைக்கு நாங்கள் சில இடங்கள்ல இந்த மறுவாழ்வு மையம் அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த மறுவாழ்வு மையம்க்கு போனால் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் எங்களோட கியூரியாசிட்டியே இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது மறுவாழ்வு அப்படின்றது ஃபிசிக்கலி மட்டும் இல்லாமல் போத் மென்டலியுமே வந்து தேவைப்படுது நிறைய பேருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க? பொதுவாக எங்களுக்கே வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். மறுவாழ்வு மையம்னாலே மக்களுடைய புரிதல் என்னென்னா டி அடிக்ஷன் சென்டர் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஸோ டி அடிக்ஷன் சென்டருங்கிறது அதுவும் மறுவாழ்வு தான். அது வந்து அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ டி அடிக்ஷன் சென்டர்ஸ் மெயினாக வந்து இட் இஸ் ஹேண்டில்டு பை சைக்கியாட்ரிஸ்ட் அண்ட் கவுன்சிலர்ஸ், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். ஸோ அவங்களுடைய துறைங்கிறது வந்து டி அடிக்ஷனுங்கிறது வந்து என்னென்னா மறுவாழ்வினுடைய ஒரு பாகமாக இருந்தாலும் கூட அதை செய்யக்கூடியவங்க வந்து மெயினாக வந்து சைக்கியாட்ரிஸ்ட் அண்ட் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் ரீஹாபிலிட்டேஷன். நம்மளுடைய துறையில் வந்து மெயினாக வரக்கூடியவங்க என்னென்னா ஃபிசிக்கல் ரீஹாபிலிட்டேஷன் வருவாங்க. ஆனால் அதே சமயம் வந்து அவங்களுக்குமே வந்து இப்போ ஸ்பைனல் கார்டு இன்ஜூர்ட் இருக்காங்க, அதே மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டில் கால் போனவங்க, ஆம்பியூட்டிஸ் இருப்பாங்க, அவங்களுக்குமே மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். தோ ப்ரைமரி ஃபிசிக்கல் இஷ்யூஸ் இருந்தாலும் கூட மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அந்த நேரங்களில் வந்து நாங்கள் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அவங்களோட ஹெல்ப் எடுத்து நாங்கள் வி வில் கிவ் அ ஹோலிஸ்டிக் கேர் டு தி பேஷண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிஸோ இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மூலயமா ஏற்படுற எனி ட்ராமாஸ் எதுவாக இருந்தாலுமே சாதாரணமாகவே அந்த பேஷண்ட்ஸை நம்ம சரி பண்ணி குணப்படுத்தி பேக் டு ஃபார்ம் கொண்டு வர்றது அப்படின்றது கொஞ்சம் கடினமான வேலை தான். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிசிக்கலை தாண்டி மென்டலி தே வில் பி மோர் எஃபெக்டட் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க டு ட்ரீட் த பேஷண்ட்ஸ்? பொதுவாக இந்த மாதிரி தண்டுவடம் பாதிக்கப்பட்டவங்க இல்லை வந்து நாள்பட்ட மருத்துவ பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு இந்த ரீஹாபிலிட்டேஷன் குறித்த புரிதல் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். அது அவங்க தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த பை த டைம் அந்த அக்யூட் மேனேஜ்மெண்ட், அது அந்த சர்ஜரி பண்ணியோ இல்லை உடனடி மருத்துவம், அவசர கால சிகிச்சை மருத்துவத்திலேயே வந்து அவங்க எல்லாமே வந்து போத் ஃபினான்ஷியலி, எமோஷ்னலி, ஃபிசிக்கலி ட்ரெயின் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த நேரங்களில் வந்து கடைசியாக வந்து டாக்டர் நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணிட்டோம், இவ்வளோ நாள் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே இருந்துட்டோம், இதுக்கு மேலே ரீஹாபிலிட்டேஷன்னா வந்து என்ன பண்ணுவீங்க, எவ்வளோ நாள் ஆகும், இது சரியாகுமா அப்படின்ற கேள்விகள் நிறைய இருக்கும். அவங்களுக்கு பொறுமையாக நம்ம புரிய வைப்போம்.
என்னென்னா இந்த நேரங்களில் அந்த ரீஹேபிலிட்டேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு மருத்துவத்தை நம்ம பண்ணலைன்னா இவ்வளவு நாள் நம்ம வந்து பண்ண மருத்துவத்தினுடைய பலனை வந்து முழுமையாக நமக்கு அடையாது. ஸோ அதனால் வந்து ரீஹேபிலிட்டேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒன்று. அதுக்கான புரிதலை, அதுக்கான அவேர்னஸ் நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட வர்ற நோயாளிகள், அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நாங்கள் புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னீங்க, அண்ட் தென் நம்ம ஸ்ட்ரோக் பற்றி கூட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்ட்ரோக்லாம் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு தான் வரும், ஒரு 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே அப்படி இருக்கிற ஆட்களுக்கு தான் வரும். பட் இன்னைக்கெலாம் வந்து பிலோ 20 கூட ஸ்ட்ரோக்ஸ் வருது. ஈவன் அண்டர் 18 கேட்டகரியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட ஸ்ட்ரோக்ஸ் வருது. அப்போ யங் ஏஜ் ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது இல்லையா? ஆஸ் அ டாக்டர் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், உங்களுடைய பார்வை என்ன அதை பற்றி? நல்ல ரொம்ப முக்கியமான கேள்வி இது. முதல்லலாம் வந்து எங்களுடைய அனுபவத்தில் ஸ்ட்ரோக், பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படின்னா அது வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே தான் வரும் பொதுவாக. இன்றைக்கி பார்க்கும்பொழுது என்னென்னா 40 வயசு, 45 வயசு, 30 வயசுக்கு கீழே எல்லாமே வந்து இந்த பிரெயின் ஸ்ட்ரோக் வருது. அப்படி வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம மாறி வரக்கூடிய வாழ்க்கை முறை தான். இப்போ என்னென்னா, இப்போ ஆய்வுகளின்படி என்ன சொல்கிறாங்கன்னா, யங் ஸ்ட்ரோக்குங்கிறது 45 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய வரக்கூடிய ஸ்ட்ரோக்ஸ் தான். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆய்வின்படி 10லிருந்து 15% வரக்கூடிய ஸ்ட்ரோக்ஸ் வந்து யங் ஸ்ட்ரோக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 45 வயசுக்கு கீழே. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, மாறி வரக்கூடிய வாழ்க்கை முறை தான். நம்மளுடைய மாறுபட்ட உணவு பழக்க வழக்கங்கள், அதே சமயம் போதிய உடற்பயிற்சி இல்லாமை, அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை. ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆகும்னா நம்மளுடைய நீரிழிவு நோய், இரத்த கொதிப்பு, பிபி, சுகரு, டிஸ்லிபிடீமியா, கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த எல்லாமே சேர்ந்து ஒரு நாள் என்ன ஆகும்னா அது ஸ்ட்ரோக்காக வந்து நிற்கும். ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரோக்கு வராமல் தடுக்கணும் அப்படின்னா பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம செய்ய வேண்டியது ஒழுக்கமான வாழ்க்கை முறை. தேவையான அளவுக்கு என்ன சாப்பிட்ணுன்னு தெரிஞ்சு அதை மட்டும் சாப்பிட்ணும். முக்கியமாக வந்து சரியான நேரத்தில் சாப்பிட்ணும். எல்லா உணவும் எல்லா நேரத்துலையும் சாப்பிட்ணுன்னு நினைக்கக்கூடாது. அதே சமயம் உடற்பயிற்சி, நல்ல வாழ்க்கை முறை, போதிய தூக்கம், இதெல்லாம் இருந்தாலே வந்து ஸ்ட்ரோக்கு நம்ம வராமல் தடுக்கலாம். ஆனால் வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து மிக மிக அதிகம். அதனால் அதெல்லாம் மனசில் வச்சிங்கனாலே இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை நீங்கள் அடாப்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸ்ட்ரோக்ஸ் பற்றி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு முதல் காலர் இணைந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், இது நலம் அறிவோம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறோம். ஓகே, யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? எனக்கு தான்மா கால் வந்து இன்னைக்கு 2-3 நாளா என்னால எழுந்த முடியல. இந்த சாஜா பொடி பண்ணி எழுந்தனா தூக்கு நின்னுது. ஒரு பொருள் எடுத்துக்கலாம் நிமிந்து படுக்க முடியல, உட்கார முடியல. கால் விரலெல்லாம் அப்படியே நின்று போகுது, வலி குடுக்குது. அந்த இடம் நின்றுச்சுன்னா வலி குடுக்குது, கை காலெல்லாம் மறுத்து போகுது. ஓகேம்மா, உங்களுடைய வயது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? 53மா. ஓகே, இதுக்கு முன்னாடி ஏதாவது உடல் உபாதைகளுக்காக டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்களா? அந்த ஆசிட்டு தைராய்டா இருக்குது. இந்த வீட்டுக்கு வலிக்கு நான் மாத்திரை எல்லாமே போட்டேம்மா. எனக்கு அந்த வலி வந்துச்சு, கப்பையெல்லாம் 2 கப்பை வீங்கிடுது. நான் நின்று உட்கார முடியல, நின்று ஒரே இடத்துல படுக்கிறதா இருக்குது. சரிம்மா, இப்போ இது எதனால ஏற்படுது அப்படின்றத டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா உங்களுக்கு வந்து உடம்பெல்லாம் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கை கால் தசையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறீங்க. இது பொதுவாக உங்களுடைய வயது வந்து எவ்வளோ சொன்னாங்க? 53 சொன்னாங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் வந்து தைராய்டு லெவல்ஸை செக் பண்ணுங்கள். அது சப்போஸ் அது கூட குறைச்சி இருந்ததுன்னா அதை சரி பண்ணணும். அதோட உங்களுக்கு வந்து நீரிழிவு நோய், சர்க்கரை எந்த அளவு இருக்குதுன்னு பாருங்கள். இதையெல்லாம் மீறி என்னென்னா இதை தாண்டி உங்களுடைய சத்து குறைபாடாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு நார்மலாக செய்யக்கூடிய ஒரு பிளட் டெஸ்ட்டு, உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல், சுகர் லெவல் இதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் வந்து இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை தான். நீங்கள் அதை முறையாக மருத்துவரை அணுகி ஆலோசனை கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நலம் அறிவோம்ல ஃபிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் துறையிலிருந்து டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் நம்மளுக்காக நிறைய விஷயங்கள், இந்த மறுவாழ்வு
புனர்வாழ்வு அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தின பல விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்றத பத்தி இப்போ பேச போறாங்க. ஸோ எஸ், ஸ்ட்ரோக்ஸ் வந்து யங் ஏஜ்ல ஏன் வருது அப்படின்றத பத்தி சொன்னீங்க. ஆனா ஸ்ட்ரோக்ஸ் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டுக்கு ரீஹாபிலிட்டேஷன் மூலமா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ், உங்களுடைய ரோல் அதுல என்னவா இருக்கு? ஸ்ட்ரோக் வந்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ பிரச்சனைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, மெயினாக ஒரு பக்கம் பேரலைசிஸ், கை கால் செயலிழந்திருக்கும், அவங்களால பேசுகிறதுக்கு சிரமங்கள் இருக்கும், அஃபேசியான்னு சொல்லுவோம். அப்புறம் ஸ்வாலோவிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், முழுங்கிறதுக்கு கஷ்டம் இருக்கும். சில நேரங்களில் என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு சுவாசம் சரியாக இல்லைன்னா அவங்களுக்கு ட்ரக்கியாஸ்டமின்னு சொல்லுவாங்க. தொண்டையில் வந்து ஒரு டியூப் போடுவாங்க, ட்ரக்கியாஸ்டமின்னு. அதோடு இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ இவங்களுக்கு வந்து கை கால் செயலிழந்திருக்கிறது, அப்புறம் வந்து மலம் சிறுநீர் கழித்தலில் பிரச்சனை, பேச முடியாமல் இருக்கிறது, முழுங்கிறது கஷ்டமாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். பொதுவாக ஸ்ட்ரோக் அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே சேர்த்து வரும்போது இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, வீட்டிலேயே வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டுருந்தோம் சார் அப்படிம்பாங்க. ஃபிசியோதெரப்பிங்கிறது ரொம்ப முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி மட்டுமே வந்து தீர்வாக இருக்காது. ஸோ இப்போது உதாரணத்துக்கு வந்து ஒருத்தவங்களால் வந்து பேசுகிறது கஷ்டமாக இருக்குது, முழுங்கிறது கஷ்டமாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்டோட பங்களிப்பு இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து என்னென்னா காக்னேட்டிவ் டெஃபிசிட்ஸ் இருக்கும், அதாவது மெமரி இஷ்யூஸ் இருக்கும், சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த மாதிரி வரும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு, ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டோட அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தேவைப்படும். கை கால் வந்து அவங்களுடைய அசைவுகளுக்கு தசை மூட்டு அதெல்லாம் பார்க்குறது ஃபிசியோதெரபிஸ்டோட வேலை. ஸோ அதே மாதிரி என்னென்னா இவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் தேவையான இந்த தசை இறுக்கத்தை குறைக்கிறதுக்கோ அவங்களுடைய பிரெயின் வந்து நல்லா செயல்படுறதுக்கான மருந்துகள் கொடுக்குறதோ அதை வந்து ரீஹேப் ஃபிசிஷியன்ஸ் நாங்கள் இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான். ஆனால் என்னென்னா இவ்வளோ பெரிய ஒரு டீம், ஃபிசியோதெரபிஸ்ட், ஆக்குபேஷன் தெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட்டு, இதெல்லாம் வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மருத்துவத்துறையாக இருக்கிறது தான் வந்து ஃபிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு அவுட்கம், அவங்களுடைய ஃபங்க்ஷனல் எபிலிட்டிஸ், அவங்களுடைய செயல்திறன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்து இப்போ ஒரு காலர் இருக்காங்க. லெட்ஸ் டாக் டு देम. வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, மைக்ல இருந்து பேசுறீங்க. ஹலோ, என்ன அன்சாரிங்க, என் பேரு, ஈரோட்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? எனக்காக தாங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு 20 இயர்ஸா இருக்குங்க மஸ்குலர் டிஸ்ட்ராபி, மயோபதிங்க. ஓகே, ஓரளவுக்கு நடப்பாங்க, ஏதாவது சப்போர்ட்டா புடிச்சிட்டு நடப்பேன். அது ரொம்ப ப்ராப்ளமா இருக்குங்க, வலியும் இருக்கு கால்ல. ஓகே, ஏதாவது குணப்படுத்துற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் பாத்துருக்கேங்க, மருந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இப்ப டாக்டர் கிட்ட கோயம்புத்தூர்ல ஒரு தடவை காமிச்சாங்க, மருந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓரளவுக்கு தான் கேக்குது, கேட்க மாட்டேங்குதுங்க. ஓகேம்மா, என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 47ங்க. சரி, ஓகேம்மா, டாக்டர் கிட்ட இப்ப நம்ம என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. இப்போ நீங்கள் வணக்கம்மா, இப்போ உங்களுக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி, தசை சிதைவு நோய் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்காக நிறைய மருத்துவர்களை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. பொதுவாக இந்த தசை சிதைவு நோய் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபிலேயே நிறைய வகைகள் இருக்குது. அது உங்களுக்கான வகை என்னன்றதை நம்ம அந்த மருத்துவ அந்த ஏடுகள், அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் பார்த்தா தான் தெரியும். கம்ப்ளீட்டாக இதை வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மருந்துகள்லாம் இருக்குது, அதுக்கான வழிமுறைகள், சிகிச்சைகள்லாம் இருக்குது. 100% அதை சரி பண்ண முடியுமான்னா அதை நம்ம அந்த விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அது. இப்போ உங்களுக்கு இந்த பெயின், வலி ஏன் வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த தசையினுடைய பலம் குறைவாக இருக்குது, அதனால் வந்து அந்த வலி ஏற்படுது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் சமீப காலங்களில் உங்களுடைய உடல் எடை கூடுச்சாமா? பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? சார், எப்பயுமே 78 தாங்க சார் இருக்கேன். 20 இயர்ஸா இருக்குங்க சார் இந்த ப்ராப்ளம். ஆமாம், ஏன்னா நாள் ஆக ஆக உங்களுக்கு வயசு ஆகும்போதே என்ன ஆகும்னா நம்மளுடைய தசையினுடைய திறன் வந்து குறையும். அது மஸ்குலர் டிஸ்ட்ரஃபியில் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இருக்கக்கூடிய அந்த தசைகளை ஓரளவுக்கு வலிமையாக செயல்திறனோடு வைக்கணும் அப்படின்னா
கொஞ்சம் சின்ன சின்ன பயிற்சிகள் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட கேட்டு அந்த பயிற்சிகள் பண்ணி இருக்கக்கூடிய அந்த தசைகளை வந்து பலம் குறையாமல் பார்த்துக்கணும். இன்னொன்று, முடிஞ்ச அளவுக்கு இப்போ 78 கிலோ இருக்கேன்னு சொல்கிறீங்க, அது முடிஞ்சால் உங்களுடைய உடல் எடையை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த குறைவான தசை பலம் இருக்கும்போது அந்த உடல் எடையை குறைச்சிங்கன்னா அந்த தசைகளுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். அதனால் உங்களுடைய உடல் எடையை குறைங்க. அதே சமயம் இருக்கக்கூடிய அந்த தசைகளுடைய அந்த பலத்தை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், கூட்டிக்கோங்க. இதுதான் வந்து பொதுவாக தசை சிதைவு நோய்க்கான வழிமுறை. இதை தவிர நீங்கள் வந்து உங்களுக்கு பிரத்யேகமாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவ ஏடுகள்லாம் எடுத்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டரை பார்த்தீங்கன்னா நல்லது. எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கார்த்திகேயன், ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட். இன்னைக்கு மறுவாழ்வு அப்படின்ற இந்த ஒரு கேட்டகரி பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ற ஒரு பல தகவல்களை வந்துட்டு ரொம்ப மையமாக வச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. டாக்டர் கிட்ட அதை பற்றி தான் பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு ஃபோன்ல பேசுங்கம்மா. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருச்சியில இருந்து பேசுறேங்க மேம். சரி, யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? எனக்கு மேம் எனக்கு வயது 56 வயசு ஆகுங்க மேம். வந்து பிரெயின்ல ஒரு நாள் நைட் அப்படியே மின்னலையாட்ட வேகமா சுத்தி தோல்வெட்ட வந்து நின்றுச்சு வேகமா வந்து. அப்புறம் அதை நான் விட்டுட்டேன். முழிச்சு பார்த்தோன்னே எப்படி இருக்குமோ என்னமோ நான் அதை அழுத்திக்காம அப்படியே படுத்துட்டேன். அப்புறம் ஒரு வாரம் வரைக்கும் உடம்பு வீக் ஆகி அப்புறம் நரம்பு இதெல்லாம் குறைக்கலாப்ல ஆயிடுச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அப்புறம் நிரோக்கு எழுதி கொடுத்தாங்க. அவங்க பிளட் டெஸ்ட், ஹீமோகுளோபின், சுகர் எல்லாம் பார்த்தாங்கல்ல, நார்மலா இருக்குனாங்க. இப்ப வந்து நரம்பு டெஸ்ட் எடுக்கணும்னு எழுதி கொடுத்துருக்காங்க மேம். இது பின்னுக்கு எதுவும் பாதிப்பு வருமா என்னங்க மேம்? எனக்கு கொஞ்சம் ஆஸ்மா ப்ராப்ளம்ஸ், அதுக்கு டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் டெலிவரி சிசேரியன் தான் எனக்கு ஆனது. 42ல சிசேரியன் ஆச்சு. ஒன் பேபி தான். 12 வருஷத்துக்கு அப்புறம் நான் 42ல பிறந்தா பாப்பா. அதான் மேம் எதுவும் ப்ராப்ளமா? இப்ப நாளைக்கு இப்ப எடுக்கிறோம் நாங்க பிரெயினுக்கு போய். அதான் மேம் சார்ட்ட கேட்கலான்னு. சரிங்கம்மா, டாக்டர் கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம். வணக்கம்மா. வணக்கம் மேம். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா தலை சுத்தல் இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமாங்க சார், தலை சுத்துது. தலை சுத்தல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது வந்து உங்களுடைய பிபி வந்து பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அப்புறம் வந்து உள்காதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, வெர்டிகோன்னு சொல்லுவாங்க, அதனாலையும் வரலாம். நீங்கள் சரியாக தான் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அந்த நியூராலஜிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, நரம்பு டாக்டரு. அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவரை போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த இருக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு அவர் உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாருமா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, லைன்ல தான் இருக்கீங்க. கால்லாம் பாதம்லாம் இப்ப குத்துது. அது பாதம் குத்துறதுமா வந்து சத்து குறைவான கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சர்க்கரை அளவு பாருங்கள். நீரிழிவு நோய், டயபெட்டிஸ்னாலையும் இருக்கலாம். நீங்கள் இப்போ அந்த டெஸ்ட் எடுக்க போகிறீங்க இல்லைங்க, அந்த டெஸ்ட்டில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் அந்த மருத்துவர்கிட்ட காமிச்சிங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை வச்சு உங்களுக்கு கரெக்டாக ஆலோசனை சொல்லிடுவாங்க. பதட்டப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். எஸ், அழைப்புக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் காலர் வெயிட்டிங்கில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் திருவாரூர் மாவட்டமா. சரி, யாருக்காக டாக்டர் கிட்ட கேள்வி கேட்க போறீங்க? எனக்காக கேட்கணும். சரி, உங்களுடைய வயசு என்ன பிரச்சனை? வயசு வந்து 81 வயசுமா. 81 ஆகுது. ஓகே. வாயெல்லாம் இப்ப ஒரு மாசமா புண்ணு ஆகவே மாட்டேங்குது. நாக்கெல்லாம் அப்படியே வீங்கி போனாப்புல வலிக்குது. ஆகாரமே போட முடியல, வாயில எரியுது. ஓகே. வாய் ஃபுல்லா உங்களுக்கு புண்ணா இருக்குங்களா? நாக்கெல்லாம் ஒரே புண்ணு, ஆகாரமே உள்ள போக மாட்டேங்குது. சரிம்மா, வேற ஏதாவது கஞ்சி 3 அள்ளி ஊத்தினாதான் கொஞ்சம் உள்ள போகுது. ஓகே, ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? வேற ஏதாவது? ஒன்னும் இல்லை, எடுக்கல. இது சாதாரணமா அந்த ஒரு ஜெனரல் டாக்டர்கிட்ட காமிச்சுனா சும்மா சாதாரண சாக்லேட் மாதிரி ஒரு மாத்திரை வச்சாங்க, சப்பு இருக்குது. அத பேர் எனக்கு சொல்ல தெரியல. இன்னொரு மாத்திரை இந்த இது மீன் மிட்டாய் மாதிரி, அந்த காலத்துல மீன் மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாத்திரை ஒண்ணு. அவ்வளவுதான், 2 தான்.
சரி, ஓகேம்மா. இது எதனால ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்களுக்கு ஆனா வெயில் இந்த ஏரியாவில கடுமையான வெயிலுமா எங்களுக்கு. ஆஹா ஆஹா. நன்னிலம் பிளாக், திருவாரூர் மாவட்டம். எனக்கு ரொம்ப உடம்பு முடியலடா, அதனால இப்ப பார்த்தா டாக்டர் பேசுறேன். சரி, கண்டிப்பா நம்ம டாக்டர் கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். 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 ஆமாம், உங்களுக்கு வந்து இப்போ வாய் புண்ணு இருக்குன்னு சொல்றீங்க, சாப்பிட்றதுக்கு சிரமம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமாம், இது எல்லாமே என்னன்னா சில நேரத்தில் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம வயிற்றுல வந்து அமிலம் ஆசிட் சுரப்பில் ஏதாவது மாறுபாடு இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மருத்துவர், நீங்கள் டாக்டரை பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த டாக்டர் சொன்ன அறிவுரையின்படி அந்த மருந்தை வந்து கரெக்டாக சாப்பிடுங்க. அதை விட முக்கியம் என்னென்னா வேலைக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க, வேலை தப்பி சாப்பிடாதீங்க, நல்லா தண்ணி குடிங்க, சத்தான ஆகாரமாக சாப்பிடுங்க. இப்போது ஏற்கனவே வந்து உங்களுக்கு அந்த வாய் புண்ணு இருக்கிறதுனாலையும் அந்த சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறதுனால என்னென்னா இப்போதைக்கு ரொம்ப காரமாக சாப்பிடாதீங்க, சரிங்களா? அதோட வாய் புண்ணு சில நேரங்கள் என்னென்னா சத்து குறைவுனால கூட ஏற்படும். ஸோ அதனால் வேலைக்கு நல்ல உணவு, சத்தான உணவாக சாப்பிடுங்க. டாக்டர் அதை சொன்ன அந்த மருந்தெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கங்க. இது சரியாயிடும்மா, கவலைப்படாதீங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க ஊட்டில இருந்து கால் பண்றோம். சரி, யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? பொண்ணுக்காக. ஓகே, என்ன கேள்விமா? அதான் அவனுக்கு. சொல்லுங்க, லைன்ல தான் இருக்கீங்க, டிவியை பார்க்காம போன்ல பேசுங்க. அதாலோ, இது இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கேஸ்ட்ரிக் மாதிரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா, அவங்க நரம்புல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஓகே. இன்ஜெக்ஷன் போட்டதே டிக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. ஞாபகம் ஒன்றும் இல்லாம ஐசிக்கு எடுத்து போட்டாச்சு. அதுக்கு பின்னாடி இப்ப அந்த ஒரு வருஷம் அதே அந்த பிக்ஸ் வர மாதிரியே நெஞ்செல்லாம் பட அடிக்கும். அதுவும் முடியாம அதே டாக்டர்கிட்ட போய் காமிச்சிட்டு வந்தோம். அவங்க ஒரு வருஷம் மாத்திரை போட்டே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா, உங்க பொண்ணுக்கு என்ன வயதாகுது? 37 ஆயிடுச்சுங்க. ஓகே ஓகே, சரி. இப்போ இது உங்களுடைய கேள்வி என்ன இப்போ இதை சார்ந்து? சரி, என்ன கேட்க விரும்புறீங்க டாக்டர் கிட்ட இப்போ இந்த கண்டிஷன்ல இருந்து? அது என்ன எதுக்காக அந்த மாத்திரை வச்சப்பணும், எதுக்காக அந்த மாதிரி வந்துருச்சு அப்படி நல்லா இருந்தாங்க. ஓகே. இது வரைக்கும் ஒரு நாள் அந்த பிக்ஸ் மாதிரி வரவே இல்லை. அந்த இன்ஜெக்ஷன் போடுறது பின்னாடி வந்துச்சு. சரி, ஓகே. அது என்ன அப்படின்றத நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி. வணக்கம்மா. சொல்லுங்க சார். வணக்கம். இப்போது நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபிட்ஸ் வந்தது. அந்த ஃபிட்ஸுக்காக இப்போ ஒரு வருஷமாக மாத்திரை சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க. சரிங்க சார். ஆமாம், முதல்ல அதை வந்து என்ன மருந்துன்னு நமக்கு தெரியணுமா? அது வந்து டாக்டர் சொல்லவே இல்லைங்களே டாக்டர். அது நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட பொறுமையாக கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அந்த டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து உங்கள் நல்லதுக்காக தான் அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க. சில நேரங்களில் அது என்ன மாறுபாடு வந்ததுன்னு அவங்க நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபிட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டாக்டர் மருந்து சொல்லியிருக்காங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரியே போடுங்க. ஏன்னா இது எல்லாம் நேராக பார்க்கும்போது அந்த என்ன மருந்து கொடுத்தாங்க, எதனால் வந்ததுன்னு நம்ம அதை மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அந்த ஏடுகள்லாம் பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆனால் நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, அந்த மருத்துவ ஆலோசனையின்படி நீங்கள் வந்து அவங்க சொல்கிற மாதிரி மருந்தெல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிடும்போது அந்த ஃபிட்ஸ் வராமல் கண்ட்ரோல் ஆச்சுன்னா கொஞ்ச நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாக்டரே வந்து ஃபிட்ஸ் இல்லை, கொஞ்ச நாள் இத்தனை நாளாக இல்லை, இத்தனை மாதமாக இல்லைன்னு வரும்பொழுது அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக மருந்துகளை குறைச்சி நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய டாக்டரை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்களே பொறுமையாக உங்களுக்கு எல்லாமே வந்து விளக்குவாங்க. ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. நன்றி. அழைப்புக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் காலத்தை பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துல இருந்து பேசுறேங்க. சரி, யாருக்காக கேட்க போறீங்க? எங்க மருமகளுக்காக கேக்குறேங்க. எங்க மருமகளுக்கு வயசு 32ஆகுது. ஓகே. 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஒரு போன வருஷம் இந்த தலைவலி ரொம்ப அதிகமா இருந்ததுன்னு சொல்லி தலைவலியே நல்லா ஆகலைன்னு சொல்லி தலையெல்லாம் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். சரி, நார்மல் தாங்க, பிளட் கொஞ்சம் கம்மியா இருக்குது, நீங்க சரியா சாப்பிடுறது இல்ல, அதனால உங்களுக்கு தலைவலி அடிக்கடி வருது அப்படின்னு சொல்லி ஸ்கேன்ல ஒண்ணும் இல்ல, நார்மல்னு சொல்லிட்டாங்க. இப்ப வந்து ஒரு 10 நாளா சளி, இருமல், காய்ச்சல் இருந்தது. அப்புறம் இப்ப 4 இன்ஜெக்ஷன் போட்டோம். சளி, இருமல் நார்மல் ஆயிடுச்சு. ஆனா இப்ப அடிக்கடி என்ன சொல்றான்னா எனக்கு மயக்கமா இருக்குது, இருகிருப்பாவே இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா.
ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாமே செக் பண்ணிட்டோம். எல்லாமே நார்மலா தான் இருக்குது. ஆனா அந்த கிருகிருப்பு மட்டும் இப்ப சளி, இருமல், காய்ச்சல் எதுவுமே இல்ல. ஆனா இப்ப கர்ப்பமா இருக்கும்போது இருக்கிற அந்த மயக்கம் அவளுக்கு அப்படியே இருக்குது. எதை சாப்பிட்டாலும் எனக்கு அந்த டேஸ்டே தெரியல அப்படிங்கிறா. ரொம்ப துவண்டு போயிடறா. நல்ல ஆரோக்கியமா இருக்கிறா, ஆனா துவண்டு போயிருக்கிறா. சரிம்மா, ஓகே. என்ன அப்படின்றத நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்கம்மா. வணக்கம்மா. வணக்கங்கண்ணா. என்னன்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகள்லாம் பார்க்கும்பொழுது எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாக இருக்குன்றீங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் நார்மலாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து அவங்க எப்போவுமே வந்து ஒரு டயர்டாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? ஆமாம். இது நீங்கள் ரத்த சோகை இருக்கான்னு பாருங்க. ரத்த சத்து, ஹீமோகுளோபின்னு சொல்லுவாங்க. அது பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் சார். நேற்று தான் சார் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதுல பிளட் எல்லாம் உங்களுக்கு நார்மலா இருக்குது, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. இப்போ எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னா அது வந்து சத்து குறைபாடுனால கூட இருக்கலாம். அவங்க வந்து நார்மலா நல்லா சாப்பிட சொல்லுங்க, நல்லா தூங்க சொல்லுங்க. இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னும் பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை முறையை கரெக்டாக வச்சுக்கிட்டா நல்லது. நல்லா சத்தாக சாப்பிடுங்க, நல்லா தேவையான அளவுக்கு நல்லா தூங்குங்க, உடற்பயிற்சி செய்யுங்க. இப்போதைக்கு இதுதான் வந்து அறிவுரையாக இருக்கும். இதை தவிர உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா இது வந்து மருத்துவரோட நேரடியான ஆலோசனையின்படி செயல்படுறது தான் நல்லது. அழைப்புக்கு ரொம்ப நன்றி. புனர்வாழ்வு மருத்துவம் அப்படின்னா ஒரு பேஷண்ட்டினுடைய வாழ்க்கையே வந்துட்டு ஒரு பேக் டு ஃபார்ம்ஸ், மறுசீரமைக்கப்படுற ஒரு ஒரு ப்ராசஸ் நடக்கக்கூடிய ஒரு மருத்துவத்துறையாக தான் இருக்கு இல்லையா? இப்போ எந்த பேஷண்ட் வந்தாலுமே அவங்க கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான காமன் கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் வந்தா எவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் என்னை சரி செஞ்சிருவீங்க, நான் எவ்வளோ நாளுக்குள்ளே நான் சரி ஆயிடுவேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் ஆஃப் த டைம் அது வந்து எக்ஸாக்டாக அவங்களால சொல்ல முடியுமா, இல்லை அது எப்படி வந்து அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும்? உங்களை மாதிரியே எல்லா நோயாளியினுடைய எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் கேட்கக்கூடிய ஒரு கடினமான கேள்வி இது. எவ்வளோ நாள் அப்படின்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ஒரு ஸ்ட்ரோக்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி எடுத்துக்கிட்டாலும் சரி, எதுவுமே வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஏஜ் ஆஃப் த பேஷண்ட், ஏஜ், எக்ஸ்டென்ட் ஆஃப் த பிரெயின் இன்ஜுரி, அந்த மூளை எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, இல்லை மூளைன்னு இல்லை, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அந்த நோயினுடைய வீரியம், தீவிரத்தன்மை, இதையெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத சொல்ல முடியும். ஆனால் எங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்னா ஆஸ் ஏர்லி as பாசிபிள். நம்ம ஒரு நாள் கூட வீணாக்காமல் நம்ம என்ன பண்ணோம்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம வந்து நம்மளுடைய செயல்பாடுகள்லாம் இருக்கும். ஆனால் கரெக்டாக எவ்வளோ நாள்னு சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னென்னா, பொதுவாக இந்த தண்டுவடம் பாதிப்பு, இந்த மூளை பாதிப்பு, ஸ்ட்ரோக் வந்தவங்க தான் நிறைய எங்ககிட்ட வர்றாங்க. இதில் வந்து முதல் 6 மாதம் அதான் கோல்டன் பீரியட்னு சொல்லுவோம் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன். ஏன்னா அந்த நேரத்தில் தான் வந்து அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம், அந்த நரம்புகள் வந்து அதுவே தானாகவே சீரமையக்கூடிய ஒரு கால நேரம் அது. அந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் ஒரு ஸ்ட்ரோக் வந்தவங்களாகட்டும், ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகட்டும், நாள் கடத்தாமல் அந்த முதல் 6 மாதத்துக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு முறையான பயிற்சிகளில் ஈடுபடுறோமோ அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பயனளிக்கும்ன்றது என்னுடைய கருத்து. வணக்கம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க சார், எங்கிருந்து பேசுறீங்க? நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து பேசுகிறோம். சரி, யாருக்காக கேட்க போறீங்க கேள்வி? அம்மாவுக்கு. சரி, அம்மாவுடைய வயது சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதையும் சொல்லிடுங்க. மேடம், அம்மா வயசு வந்து 67. சரி. ஹலோ சார், நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவியோடைய சவுண்டை கம்மி பண்ணிட்டு ஃபோன்ல பேசுங்க. கம்மி பண்ணிட்டு. டிவி பார்க்காம ஃபோன்ல பேசுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க, அம்மாக்கு என்ன பிரச்சனைங்க? கால் வலிங்க மேடம். கால் வந்து குதிங்கால் கிட்ட வந்துட்டு வீங்கிட்டு போயிட்டே இருக்குது. ஊசி போட்டாலும் வந்துட்டு ஒரு நாள் நல்லா இருக்கு, மறாவது நாள் வந்து வீங்குது. நரம்பு ஊசி போடுறாங்க. ஓகே, இது என்ன காரணம்னு தெரிய மாட்டேங்குது. சரி, இப்போ நம்ம டாக்டர் கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி. வணக்கங்க. வணக்கங்க. ஆமாம், இப்போ உங்களுக்கு காலில் வந்து எந்த பகுதியில் வலிக்குதுங்க? குதிக்காலா? எந்த கால்மா? குதிங்காலா? குதிங்கால் தானே. குதிக்கால் வலிக்குது அப்படின்னா அவங்களுடைய உடல் எடை எவ்வளோ இருக்கும்? நிறைய கொஞ்சம் பாடி வெயிட் அதிகமாக இருக்குங்களா? வெயிட் போட்டிருக்காங்க. வெயிட் இருக்கு. அதான். அதனால் என்னென்னா உள்ளங்கால் தசைகள் வந்து
அந்த மசில்ஸ் ஸ்ட்ரெயின் ஆச்சுன்னா அந்த மாதிரி வலி வரும். பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அவங்களுடைய உடல் எடையை முடிஞ்ச அளவுக்கு குறைங்க. மருத்துவர் சொன்ன ஆலோசனையின்படி அந்த மருந்துகள்லாம் சாப்பிடுங்க. ஒரு சில பயிற்சிகள்லாம் இருக்குது. அந்த நீங்கள் டாக்டர் சொல்கிற அங்கே போனீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. அந்த உள்ளங்காலுக்கான சில பயிற்சிகள் இருக்குது. அந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா இந்த வலி குறையும். செருப்பு நீங்கள் போடும்போது என்னென்னா உள்ளங்காலுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். சாஃப்ட் இன்சோல். அந்த செருப்பு கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கும். ரொம்ப கடினமாக இல்லாமல் சாஃப்டான செருப்பு போடுங்க. பாடி வெயிட்டு உடல் எடையை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இதை தவிர என்னென்னா அவங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள். சர்க்கரை, கொழுப்பு சத்து இதெல்லாம் எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் சீராக்குனீங்கன்னா இந்த வலியை வந்து நம்ம குறைக்கலாம். அழைப்புக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர்ட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். மேடம் சொல்லுங்க சார், லைன்ல தான் இருக்கீங்க. எங்க இருந்து பேசுறீங்க? லைன்ல தான் இருக்கேன். இன்னும் பேசிட்டு இருக்காரு. ஓகே. யாருக்காக நிக்க? ஓகே, எனக்கு தான். சரி, உங்களுடைய வயது சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றதையும் சொல்லிடுங்க. சரி. ஹலோ, சொல்லுங்க சார், லைன்ல தான் இருக்கீங்க. டிவியை பார்க்காம போன்ல பேசுங்க. டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுங்க. ஹலோ மேடம். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு 57 வயசு ஆச்சு. சரி, என்ன பிரச்சனை உங்களுக்கு உடம்புல? எனக்கு ஒரு 2-3 வருஷமாவே இந்த காலு ரெண்டுமே சூக மாதிரி வந்துச்சு. நடக்க முடியாது என்னால. பாதம் இருக்குல்ல, அது வந்து நரம்பெல்லாம் பிடிச்சி ரொம்ப டைட்டா இருக்கு. நடக்க முடியல. ஓகே. ஆமா, சப்பல் போட்டு தான் நடக்க முடியும். ஆமா ஆமா, சரி, நடக்க முடியாது. ஓகே. இப்போ இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்களா? முன்னாடி எடுத்தேன், இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல, விட்டுட்டேன். ஓகே. இப்போ மறுபடியும் என்ன பிரச்சனை அது கொடுக்குது? அது வந்து கால் வந்து ரொம்ப டைட்டா இருக்கு. ஓகே. ரொம்ப புடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குங்களா? ஆமா, கால் ரொம்ப டைட். கீழே பாதம் இருக்குல்ல, ஆமா, அது பூரா டைட்டா இருக்கு, மெத்த மாதிரி இருக்கு. சரி, ஓகே. அது என்ன ஏது அப்படின்றத நம்ம டாக்டர் கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. ஐயா வணக்கம். சொல்லுங்க சார். ஆமாம், கால் டைட்டாக இருக்குது. அதே மாதிரி உள்ளங்காலெல்லாம் மத்தையில் இருக்க மாதிரி இருக்கா? கால் வந்து கீழே வைக்கிற மாதிரி. இது வந்து ஒரு ஒரு ஆரம்பகால நரம்பு பாதிப்புனால கூட இருக்கலாம். உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கா? ஆமா சார், இருக்கு சார். இப்பதான் கண்ட்ரோலா இருக்கு. ஆமாம், சர்க்கரை நோயை முடிஞ்ச அளவுக்கு நல்லா கண்ட்ரோலில் வைங்க. சரிங்களா? அந்த மாத்திரையெல்லாம் ஒழுங்காக நல்லா சாப்பிடுங்க. கூடவே சத்து மாத்திரை கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு சில விட்டமின் குறைபாடுனால கூட இந்த மாதிரி வரலாம். ஸோ சர்க்கரையை வந்து கரெக்டான கண்ட்ரோலில் வைங்க. நல்ல சத்து மாத்திரைகள், மருத்துவர் சொன்ன அந்த சத்து மாத்திரைகளை கரெக்டாக சாப்பிடுங்க. அதோட வந்து இப்போது கால் உணர்வுகள்லாம் குறைவாக இருக்கா? தொடு உணர்ச்சியெல்லாம் சென்சேஷன் கம்மியாக இருக்கா? சென்சேஷன் வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை சார். அந்த மாதிரி இல்லை. சரி சரி. இது மெயினாக வந்து நீரிழிவு நோய், சர்க்கரை நோயினால் கூட இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து டயபெட்டிஸை கரெக்டாக கண்ட்ரோலில் வைங்க. சத்து மாத்திரையை கரெக்டாக சாப்பிடுங்க. கரெக்டான நேரத்தில் வந்து பக்கத்தில் இருக்கிற டாக்டரை பார்த்து அவரோட ஆலோசனைப்படி நடந்துக்கங்க. அழைப்புக்கு ரொம்ப நன்றி. அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வடபழனியிலிருந்து சுரேஷ் பேசுறேன். ஓகே. சுகர் குறைய மாட்டேங்குது. டயட்ல இதே ஃபாலோ பண்றேன். என்ன பண்ணுவோம் டாக்டருக்கு? சுகர் லெவல் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குதுங்களா? ஆமா, கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. ஓகே. இப்போ கரண்டா எவ்வளோ இருக்குங்க சுகரோட லெவல்? 260, 340. ஓகே. உங்களுடைய வயது என்ன சார்? 61. சரி, ஓகே. டாக்டர் கிட்ட அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம். 60 வயசு ஆகுது. சொல்லுங்க. மெடிசன்லாம் கரெக்டா சாப்பிடுறேன். பட் ஆனால் சுகர் குறையவே மாட்டேன்றாங்க. இது 240, 360 இருக்கு. ஆமாம், அதாவது ஒரு சுகர் குறையிறதுக்கு வந்து மருந்து மட்டுமே வந்து காரணமாக இருக்காது. அதோட என்னென்னா உங்களுடைய உணவு பழக்கம், உடற்பயிற்சி, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து என்ன சாப்பிட்றீங்க, எந்த நேரத்தில் சாப்பிட்றீங்க, எவ்வளோ சாப்பிட்றீங்க, இதெல்லாமே முக்கியம். அதே சமயம் வந்து நல்ல ஒரு நாளைக்கு குறைஞ்சது 40லேருந்து 50 நிமிஷம் உடற்பயிற்சி செய்யணும். இதெல்லாமே உங்களுடைய டாக்டர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டயட் ரொம்ப முக்கியம். மெடிசன்ஸோடு வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா அது வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியும் குறையலைன்னா நீங்கள் கன்சல்ட் பண்ணுற, நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த டாக்டரையே கேட்டிங்கன்னா அவங்க வந்து மருந்துகளை கொஞ்சம் மாற்றி கொடுப்பாங்க. தேவைன்னா அவங்க வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதுவும் கொடுப்பாங்க.
பட் இது வந்து என்னென்னா கண்ட்ரோல் பண்ணணும்னா மெயினாக மருந்தோட உணவு பழக்கம், உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலத்தை பேசிடலாம். ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேங்க. சரி, எனக்கு வந்து தலை சுத்தல் இருக்கு. ஓகே, அது வந்து டாக்டர் கிட்ட பார்த்தோம். அவங்க மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. அப்புறமா வந்து காது டாக்டரையும் பார்த்தோம், அதையும் எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த தலை சுத்தல் அப்படியே தான் இருக்கு மேம் எனக்கு. ஓகேம்மா. தலைக்கு குனிஞ்சாலும் தலை சுத்துது, இப்படி நிமிர்ந்தாலும் தலை சுத்துது, இப்படி சைடா திரும்பினாலும் தலை சுத்தல் இருக்கு. ஓகே, கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் இருக்கு, அதுக்கப்புறமா நார்மல் ஆயிடுது. அந்த நேரத்துல வேத்து ஊத்துது. அதுதான் எங்களுக்கு பயமா இருக்கு. தலை வந்து பாரமா இருக்காம இருக்கு. சரி, உங்களுடைய வயது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு வயசு வந்து 53ங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த ட்ரபிள் எதனால ஏற்படுது அப்படின்னு நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. நீங்கள் சொல்கிற இந்த தலை சுத்தல் வந்து வரதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக என்னென்னா உங்களுடைய ரத்த அழுத்தம், பிபி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அது ஒன்று. அதெல்லாம் நேற்றே முந்தா நாள் தான் சார் போயிட்டு வந்தோம் டாக்டர் கிட்ட. நார்மலாக இருக்கு. சில நேரங்கள் என்னென்னா 50 வயசுக்கு மேலே இருக்கிறதுனால கழுத்து எலும்பு தேய்மானம் இருந்தால் கூட இந்த மாதிரி தலை சுத்தல் வரும். நீங்கள் வந்து எல்லா டாக்டரையும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு எலும்பு டாக்டரையும் பாருங்கள், ஒரு கழுத்துக்கு வேணால் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள். செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த மருத்துவ ஆலோசனைப்படி நடந்துக்குங்கம்மா. யா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலத்தை பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, மெட்வா கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. ஓகேங்க, என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க ஐயா, சொல்லுங்க, என்ன பிரச்சனை, என்ன கேட்க போறீங்க, என்ன கேள்வி கேட்க போறீங்க? வாயெல்லாம் புண்ணுங்க, வலது புண்ணுங்க. சரி, உங்களுக்கு என்ன வயசாகுது? வயசு 72 ஆச்சுங்க. சரி, வாயெல்லாம் புண்ணா இருக்கா, வேற ஏதாவது இருக்கா? இல்லை, வேற ஒன்றும் இல்லை. சுகர் இருக்கு, கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுதுங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வாய்ப்புண்ணு எதனால ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமாங்க. சரி, வணக்கங்க. வணக்கம். இந்த வாய்ப்புண்ணு வந்து எதனால் ஏற்படலான்னா, ஒன்று சத்து குறைபாடுனால வரலாம். அப்படி இல்லைன்னா அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த அமிலம் சுரக்கிறதுல மாறுபாடு இருந்ததுன்னா வரலாம். ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க மருத்துவரை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. வேலைக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க, நிறைய நல்ல தண்ணி குடிங்க, ரொம்ப காரமாகவோ இந்த மசாலா இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்ச நாளைக்கு சாப்பிடாதீங்க. வேலைக்கு குடிப்பழக்கம் இருந்ததுன்னா குடிக்காதீங்க. அதே மாதிரி புகைப்பழக்கம் இருந்ததுன்னா சிகரெட் அதெல்லாம் பிடிக்காதீங்க. நல்லா சத்தாக சாப்பிடுங்க, வேலைக்கு சாப்பிடுங்க. இதுதான் வந்து நான் சொல்லக்கூடியது. எதுக்கும் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரை பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் நுணுக்கமாக உங்களை ஆய்ந்து அதுக்கான மருந்துகளை கொடுப்பாங்க. அழைப்புக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்போ எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸில் ரீஹாபிலிட்டேஷன் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் எவ்வளோ யூனிக்காக இருக்குது, நாங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது சார்? நல்ல கேள்வி. அதாவது ரீஹாபிலிட்டேஷன் மெடிசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்து தமிழ்நாட்டில் ஒரு ரொம்ப வெகு சில மெடிக்கல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் இருக்குது. அதுவும் அதில் வந்து எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் ஒன்று. என்ன யூனிக் ஃபெசிலிட்டிஸ்னால் ரீஹேப்ங்கிறது வந்து ஒரு டீம் ஒர்க்கு. ஸோ இட் ரிக்வர்ஸ் லாட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட். நிறைய அந்த ரீஹேப் ஃபிசிஷியன், இப்போ நான் இருக்கிறேன்னா கூட வந்து நியூராலஜிஸ்ட், நியூரோ சர்ஜன், யூராலஜிஸ்ட்டு, பெட் சோர் இருந்ததுன்னா அதை ட்ரீட் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் சர்ஜன். ஸோ எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டுமே வந்து என்னென்னா அண்டர் ஒன் ரூஃப் இருக்காங்க. வி ஆல் ஒர்க் அஸ் அ டீம். ஸோ இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுமே தே நோ வெரி வெல் அபவுட் த கான்செப்ட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன். அந்த ரீஹாபிலிட்டேஷனுங்கிறத வந்து ஒருத்தர் நல்ல புரிதலோடு நாங்கள் வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறோம். இது வந்து ஒரு யூனிக்னஸ். இதோட அலைட் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் லைக் ஃபிசியோதெரபிஸ்ட், ஆக்குபேஷன் தெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், இவங்க எல்லாருமே வந்து இந்த டீமில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டீம் ஒர்க் வந்து எஸ்ஆர்எம் குளோபலில் ஒரு யூனிக்னஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரீஹேப்க்கு தேவையான என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ், டெக்னாலஜி எல்லாமே வந்து குளோபலில் இருக்குது. ஸோ இதுதான் நான் வந்து எஸ்ஆர்எம்மோட ஒரு யூனிக்னஸ் நான் சொல்லுவேன். சூப்பர். முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் மறுவாழ்வு அப்படின்றது ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மகத்தான பணியை புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து நம்ம நிகழ்ச்சி சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. இந்த அருமையான வாய்ப்பு எனக்கு அளித்து மறுவாழ்வு மருத்துவம் குறித்து மக்களிடையே ஒரு
புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய அருமையான வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு மிக்க நன்றி. Thank you so much for joining with us today. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜீவிகா. Please take care of your health.